ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேபி கார்னும் பிளாக் சுண்டலும் வச்சு ஒரு கிரேவி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பேபி கார்ன் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் சேல் பண்ணுவாங்க. அதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி திரும்ப வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1-2 வீக்ஸ் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதி மட்டும் போட்டு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வேணுங்கிற ஆனியன், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன். அதனால் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் வேணுங்கிற எண்ணெயை விட்டுட்டு கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பட்டை சின்ன துண்டு, லவங்கம் 2, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை இதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம் நல்லா லென்த் வைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணதும், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரையும். அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருக்கேன் கருப்பு சுண்டலை நீங்கள் வேக வச்சியும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் குக்கரில் வந்து விசில் விடுறனால அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாஸ் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பேபி கார்னையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாம் இதில் இறங்குற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நான் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவும், ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பும் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோர். அதுவும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட அந்த ஸ்பைசஸோட காரம், உப்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கப்புறம் வேணுங்கிற தண்ணி, அதாவது நீங்கள் இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இல்லை ரைஸ்க்கு, இல்லை தோசைக்கு அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செம்மையாக டேஸ்ட்டாக பேபி கார்ன் பிளாக் சன்னா கிரேவி வந்து ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பேபி கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உடஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் வந்து அதனால் சென்னா வந்து நீங்கள் வேக வச்சு போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் அப்படி போடும்போது ஒரு 2 விசில் மட்டும் விட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும். அவ்வளோதான். நான் லாஸ்ட்டாக வந்து மல்லி இலையை தூவி இறக்கிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே ஹெல்த்தியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.